ஹே காய்ஸ், காசு பணம் துட்டு மணின்னு நம்ம டெய்லி உட்காந்து பாடலனாலும் எல்லாரோட மனசுக்குள்ளயும் எல்லா நேரமும் ஏதோ ஒரு மூலையில இந்த பணத்தை பத்தின யோசனை இருக்கதான் செய்யுது. 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் அவங்களுக்கு தகுந்த அளவுல பண பிரச்சனைய பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கை பணத்தினால மேல வந்ததையும் பார்த்திருப்போம், சில பேரோட வாழ்க்கை பணத்தினாலே கீழே வந்ததையும் பார்த்திருப்போம். இதுல இருந்து நமக்கு புரிய வர விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்றதுக்கும் வீழ்றதுக்கும் பணம் ஒரு முக்கிய காரணம் இல்ல. அந்த பணத்தை நம்ம என்ன மனநிலையோட அணுகுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்வுக்கும் வீழ்வுக்கும் காரணமா அமையுது. பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு சொல்றவன் எல்லாருமே பணக்காரன தான் இருக்கான்னு சொல்ற மாதிரி, பணம் இருக்கவன் நிம்மதியை தேடி போறான், பணம் இல்லாதவனுக்கு நிம்மதியே பணத்துலதான் இருக்கு. சோசியல் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு என்ன கார்ல போறது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய கார் வச்சிருக்க பெரிய பணக்காரனா இருந்தாலும், நாளைக்கு சாப்பாட்டு செலவுக்கு யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு யோசிக்கிற ஏழையா இருந்தாலும், எல்லாருமே மனசுக்குள்ள பணத்தை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்க இந்த பணத்தை அதிகமாக்குற வழியை தெரிஞ்சுக்கிட்டாதான் பணத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையில வர நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளால சொல்யூஷனை கொடுக்க முடியும். மத்த வீடியோஸ்ல சொல்ற மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த வேலைக்கு போங்க, அந்த வேலைக்கு போங்கன்னுலாம் நான் சொல்ல வரல. உங்ககிட்ட இருக்க காசை உங்களை சுத்தி இருக்க பணம் புடுங்குற கூட்டத்துல இருந்து எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம நிறைய சம்பாதிக்கணும்லாம் அவசியம் இல்ல. நம்ம காசு கரைஞ்சு போற வழியெல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ணாலே நம்ம பணத்தை நம்மளால சேமிச்சு இன்வெஸ்ட் பண்ணி பல மடங்கா பெருக்கிட முடியும். நம்ம எல்லாருக்குமே நிறைய முகங்கள் இருக்கும். வீட்டுல ஒரு மாதிரி, ஸ்கூல்ல ஒரு மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு மாதிரி, ஃபேமிலிட்ட ஒரு மாதிரின்னு நம்ம கூட இருக்கிற மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட குணத்தை வெளிப்படுத்துவோம். ஒரு விஷயத்த பத்தியும் ஒரு விதமான எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கும். அது போலவே நம்ம மனசுக்குள்ள பணத்தை பத்தின எண்ணமும் இருக்கும். அந்த எண்ணம் நம்மள சுத்தி இருக்கவங்க பணத்தை எப்படி புழங்குறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதோட வெளிப்பாடாதான் இருக்கும். பணம் என்ன மரத்திலே காய்க்குது, இஷ்டத்துக்கு செலவு பண்ற, ஐயோ இவ்ளோ காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கினியா, இந்த வார்த்தைகள் எல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை பத்தின ஒரு நெகட்டிவான எண்ணம் தான் மனசுக்குள்ள வரும். இதெல்லாம் கேட்டு பணத்தை அதிகமா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்காம, பணம் சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நிறைய பணம்லாம் வச்சிருக்க கூடாதுன்னு பணத்தை பத்தி நம்மளே தப்பா நினைச்சா மேற்கொண்டு பணம் சம்பாதிக்காம நாமளே நம்மள பிளாக் பண்ணிப்போம். இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து நீங்க பணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதுங்க. நீங்க பாசிட்டிவா நினைக்கிறீங்களா இல்ல நெகட்டிவா நினைக்கிறீங்களான்னு நீங்க எழுந்ததை படிச்சாலே உங்க மனநிலை உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கவங்களால இன்ஃபுளுன்ஸ் ஆகி பணத்தை பத்தின தவறான எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சு பாசிட்டிவா மாத்திருங்க. நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட தேடி வரும். இப்பதான் நம்ம எதிர்பார்த்த முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம், அதாவது பர்சனாலிட்டி டெஸ்டிங். பணத்தை பத்தின உங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்ப நான் சொல்ற டெஸ்ட் மூலமா பாருங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5 பர்சனாலிட்டிஸ் இருக்கு. அந்த 5 பர்சனாலிட்டிஸ்ல நீங்க எந்த கேட்டகரின்னு பாருங்க. நம்பர் 1, கான்டெம்பரரி. இந்த பர்சனாலிட்டியில இருக்கவங்களுக்கு ஃபியூச்சருக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் இருக்காது. இவங்க பிரசன்ட் லைஃபை நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைப்பாங்க. ஃபியூச்சரை விட பிரசன்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மொத்த காசையும் உடனே செலவு பண்ணி அதுல இருந்து சந்தோஷத்தை தேடுற நபரா இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால நீங்க உங்க காசுல கொஞ்சம் பணத்தை கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. மிச்சம் இருக்க காசை வச்சு நீங்க உங்க பிரசன்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். இவங்களை நீங்க எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்னு தேடி அதுல இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா அதை அவங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் ஃபியூச்சர் ஓரியன்டா ஒர்க் பண்றது பிடிக்காது. இவங்களெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்னா டியூ டேட்ல கரெக்டா டியூ கலெக்ட் பண்ற மாதிரி இந்த டேட்ல இந்த அமௌண்ட் கொடுக்கணும்னு சொன்னாதான் இன்வெஸ்டே பண்ணுவாங்க. அடுத்து நம்பர் 2, என்டர்பிரைசர். இந்த பர்சனாலிட்டியில இருக்க பீப்புள் ரொம்ப கோல் ஓரியன்டா இருப்பாங்க. பிரசன்ட்டை விட ஃபியூச்சரை பத்தி நல்லா பிளான் பண்ணி யோசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. எப்பவுமே ஃபியூச்சருக்கு ஒரு பிளானோடய இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புளுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஒரு பெரிய விஷயமா இருக்காது. 15-20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் இவங்களுக்கு சூட் ஆகும். இவங்க எந்த பினான்சியல் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அதை இவங்க லாங் டேர்முக்கு தான் பண்ணுவாங்க. அடுத்து நம்பர் 3, மினிமலிஸ்ட். இவங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றதை விட ரொம்ப செலவெல்லாம் குறைச்சு லாங் டேர்ம் சேவிங்ஸ்ல தான் கவனத்தை வைப்பாங்க. இவங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பெருசா நம்பிக்கை இருக்காது. தேவையில்லாம நிறைய பொருட்கள் வாங்க யோசிக்கிற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிடிக்காததுனால நல்ல ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்றது நல்லது. அதாவது கொஞ்ச நாள்லயே நிறைய ரிட்டர்ன் வர மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேடி பண்ணுவாங்க. அந்த ஸ்மார்ட் பிளான்ஸ்லயும் எது ரொம்ப சேஃப்டின்னு பார்த்து தான் பண்ணுவாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம கம்மியா இன்வெஸ்ட் பண்றதுலயும் ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதுலயும் இவங்க கவனத்தை வைப்பாங்க. அடுத்து நம்பர் 4, த ரியலிஸ்ட். காசு தான் கடவுள், காசு தான் எல்லாமே. நம்ம காசை சேர்க்கறதுக்காக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு எந்த அலப்பறையும் இல்லாம மணி மேல ஒரு பிராக்டிக்கல் திங்கிங்கோட இருப்பாங்க. நீங்க ஒரு ரியலிஸ்டா இருந்தீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறைய டைவர்சிஃபை பண்ணி யோசிச்சு இதுல எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு ரொம்ப கால்குலேட்டிவா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. எப்பவுமே ஒரு ஃபினான்ஷியல் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துருவீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தாதான் growth ஆக முடியும் அப்படிங்கிற பிராக்டிக்கல் ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரிஸ்க் எடுக்க யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கான வெல்த் கிரியேஷன்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அடுத்து நம்பர் 5, சோஷியலைட்.
நீங்க சோஷியலைட்டா இருந்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ஜாய் பண்ற ஒரு நபரா இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். எப்பவுமே நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கணும்னு யோசிப்பீங்க. நீங்க கூட்டத்தோட வாழணும்னு நினைக்கிறதுனால நிறைய செலவும் பண்ணுவீங்க. இப்படி செலவு பண்றதால நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க ஒரு சோஷியலைட்டா இருந்தா நான் இவ்வளவுதான் செலவு பண்ணுவேன், இவ்ளோ சேர்த்து வச்சிருவேன்னு நீங்க செலவு பண்ண போற காசுக்கான எல்லைய நீங்களே உருவாக்கி வச்சுக்கணும். இப்படி பண்ணலனா நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும்னு எந்த கணக்கும் இல்லாம செலவு பண்ணிடுவீங்க. இந்த பர்சனாலிட்டியில நீங்க எந்த பர்சனாலிட்டின்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான செலக்ட் பண்ணி அதையே ஃபாலோ பண்ணுங்க. அது உங்க பர்சனாலிட்டியோட ஒத்து போறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றது பெரிய சுமையா இருக்காது. இதனால நீங்க உங்க வருமானத்தை 10 மடங்கு அதிகப்படுத்த முடியும். உங்க பர்சனாலிட்டி என்ன நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு இப்ப நீங்களே கணக்கு பண்ணணும். உங்ககிட்ட எவ்வளவு அசெட் இருக்கு, எவ்வளவு லயபிலிட்டிஸ் இருக்கு, அதாவது உங்க தனிப்பட்ட நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்து மதிப்போ இல்ல நீங்க மத்தவங்க கிட்ட வாங்கின கடன், லோனு, இஎம்ஐ எல்லாமே எவ்வளோன்னு கணக்கு பண்ணணும். குறிப்பா சொல்ல போனா உங்களோட நெட்வொர்த்தை நீங்க கால்குலேட் பண்ணணும். நெட்வொர்த்துக்கான ஃபார்முலா பர்சனல் அசெட் மைனஸ் பர்சனல் லயபிலிட்டிஸ் ஈக்குவல்ஸ் யோர் பர்சனல் நெட்வொர்த். சில பேர் நம்மளோட பர்சனல் நெட்வொர்த் நமக்கு நல்லாவே தெரியுமே, அதை எது கால்குலேட் பண்ணி எனக்கே காட்டணும் அப்படின்னு யோசிச்சு நீங்க அதை ஒரு பேப்பர்லயோ ஸ்ப்ரெட்ஷீட்லயோ கால்குலேட் பண்ணாமலே இருப்பீங்க. அது ரொம்ப தப்பு. நீங்க பேப்பர்லயோ ஸ்ப்ரெட்ஷீட்லயோ எழுதி பார்த்தாதான் உங்க உண்மை நிலவரம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி கால்குலேட் பண்றத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம்ல மந்த்ஸை கம்பேர் பண்ணி நம்ம நெட்வொர்த்தை முடிவு பண்ணுவோம். லாங் டேர்ம்ல இயர்ஸை கம்பேர் பண்ணி நம்ம நெட்வொர்த்தை முடிவு பண்ணுவோம். இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதும் அங்க போகணும்னா இன்னும் எவ்வளவு தூரம் கடக்கணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு ரோட் மேப்பை கிரியேட் பண்ணாதான் நீங்க உங்க வருமானத்தை எந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி அவேர்னஸோட இருந்தாதான் நீங்க எங்க நிறைய பணத்தை செலவு பண்றீங்க, அதை குறைச்சு எந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்க உங்க நெட்வொர்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் உங்களால உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கான இன்கம் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்க கடனுக்கான ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப முக்கியம். ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துனா எப்படி ஒழுகுமோ அதே போல நீங்க உங்க டெப்டை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம எவ்வளோ நிறைய சம்பாரிச்சாலும் அது ஒழுகிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு டெப்டே இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அதிக வட்டி இருக்க மாதிரியான கடனை வாங்காதீங்க. அப்படி அதிக வட்டி இருக்கிற கடனை வாங்கிட்டீங்கன்னா கிணத்துக்குள்ள போடுற கல்லு மாதிரி எவ்வளோ தூக்கி தூக்கி அந்த கிணத்துக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தாலும் அது நிறையவே நிறையாது. அது போல உங்க கடனும் அடையவே அடையாது. ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருக்குன்னா அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை உங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சீக்கிரமா கட்டி முடிக்கிறதுக்கு பாருங்க. நிறைய கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி உங்களுக்கு மந்த்லி கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்பர் 1 அவலாஞ்சி மெத்தட், நம்பர் 2 ஸ்னோபால் மெத்தட். அவலாஞ்சி மெத்தட்னா அதிகமா எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த கடனுக்கான வட்டியை முதல்ல கட்டணும். அடுத்து எது கம்மியா இருக்கோ அதை விட எது கம்மியா இருக்கோ அடுத்ததுன்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து சின்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வரதான் இந்த மெத்தட். நீங்க ஒரு மந்த்லி சேலரி வாங்குற பர்சனா இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெரிய வட்டியை ஃபர்ஸ்ட் கட்டிட்டு மத்த எக்ஸ்பென்சஸை மிச்சம் இருக்க மத்த கடனுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணி கொஞ்சம் லேட்டா கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் 2 ஸ்னோபால் மெத்தட். இந்த மெத்தட்ல கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்க ஒன்னொன்னா பே பண்ணிட்டே வரணும். நீங்க ஃப்ரீலான்சிங் இல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பண்ணுவீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மந்தோட ஸ்டார்டிங்ல வர காசை வச்சு சின்ன டெப்டை பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர காசை சேர்த்து வச்சு நீங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற டெப்ட்டுக்கு வட்டி கட்டலாம். என்னதான் நீங்க பார்த்து வட்டி கட்டினாலும் பணத்தை பத்தின உங்க கோல் எப்படி இருக்கு அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். நீங்க இவ்ளோ நாளுக்குள்ள இவ்ளோ மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோலை நீங்க செட் பண்ணணும். அப்படி நீங்க கோலை செட் பண்ணாதான் அந்த மணியை நீங்க ஏர்ன் பண்றதுக்கான வழி உங்க கண்ணில் மாட்டும். ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா கோல் செட் பண்ணிட்டாலே நீங்க நினைச்ச மாதிரி 10x உங்க இன்கம் சோர்ஸை அதிகப்படுத்த முடியும். முடிஞ்சா சர்ச் பண்ணி அதுக்காக நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் எழுதி வைங்க. நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ற பிளான் குறைஞ்சது ஒரு 12 மந்த்ஸுக்கு இருக்கணும். ஒரு மாசமும் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, எவ்வளவு ஏர்ன் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்டை கிரியேட் பண்ணுங்க. நீங்க பிகினரா இருக்கும்போது உங்களால 12 மாசமும் ஒரே தடவையா ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. எப்படி ரோட்ல கொஞ்ச நேரம் போக போகதான் ரோட்ல நமக்கு போக போற வழி தெரியற மாதிரி நீங்க ஒரு மந்த்தும் தாண்டி போக போகதான் உங்களுக்கு நீங்க எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு தெரிய வரும். நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணதையும் அந்த மாச கடைசியில ஆக்சுவலா ஏர்ன் பண்ணதையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி நீங்க நினைச்சதுல எந்த விஷயம் நடக்கல, அது ஏன் நடக்கல, அது நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ரிப்போர்ட் எழுதி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதை எப்படி அதிகமாக்கிக்கணும். இந்த மாதிரியான சுய புரிதல் தான் நீங்க உங்க வருமானத்தை 10 மடங்கு அதிகப்படுத்துறதுக்கான உண்மையான வழி. மாசம் ரிப்போர்ட்டிங்க, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டிங்கும் உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணி வைங்க. அதன் மூலமா உங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களாலே பார்க்க முடியும். நீங்க எதை மாத்திக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். உங்க பணத்தை எங்க சேவ் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே பணத்தை சேவ் பண்ணணும்னாலே உடனே பேங்க் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா பேங்க்ல உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி அதுக்கு உங்ககிட்ட கம்மியா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து உங்ககிட்ட வாங்கின காசை மத்தவங்க கிட்ட வட்டிக்கு விட்டு உங்களுக்கு கொடுக்கறத விட 5 மடங்கு வட்டி அதிகம் வாங்கிடுவாங்க. இதனால நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா உங்களோட பணத்துக்கு பேங்க் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வாங்கிப்பாங்க. இதனால உங்களுக்கு லாஸ் தான்.
பேங்கை விட இன்வெஸ்ட் பண்றதுக்கு வேற நல்ல ஆப்ஷன் இருக்கப்போ அதை செலக்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் வச்சு மட்டும் பார்க்காம அந்த பணம் உங்களுக்கு திரும்ப எப்ப தேவைப்படும் அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு எப்போ வேண்டாம், அந்த பணம் எப்ப தேவைப்படலாம், அது ஒரு லிக்விட் ஃபார்ம்லயே நீங்க வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் சேவ் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா கொடுத்தா போதும் அப்படின்னாலும் நீங்க நினைச்சீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு நாள்ல அந்த பணம் வேணும், ரிஸ்க் எவ்வளவு அதிகமா இருக்கணும், அதெல்லாம் வச்சு நீங்க உங்களுக்கான ஒரு சேவிங் பிளானை கிரியேட் பண்ணணும். நீங்க சேவ் பண்ற இடமோ எவ்வளவு நாள் சேவ் பண்றோம் அப்படிங்கறது தான் உங்க மணி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற முடிவை பண்ண போகுது. உங்க மணியை நீங்க நினைச்ச மாதிரி 10x ஆக்கணும்னா எவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நல்லா கணக்கு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க கால்குலேஷன்ஸும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறதுல ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தாலும் எப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், 5 வயசுலயா 25 வயசுலயா இப்படின்னு ஒரு கேள்வி எப்பவுமே எல்லாருக்குள்ளயும் வர ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில PhD எல்லாம் முடிக்க வேண்டாம். இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயங்களை மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க உடனே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 1, உங்க மந்த்லி சேலரி. அதாவது உங்களோட மந்த்லி நீட்ஸுக்கு ஏத்த மாதிரி உங்க மந்த்லி பட்ஜெட்ல எந்த துண்டும் விழாம மாசமானா கரெக்டா சேலரி வந்துடணும். இன்க்ளூடிங் அந்த சேலரியில உங்களால சேவிங்ஸும் பண்ண முடியணும். நம்பர் 2, ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட். உங்களுக்கு அதிக வட்டி கட்டுற மாதிரி பெரிய கடன் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதை அடைச்சிடணும். இல்லனா கம்மியான வட்டி வர மாதிரியான ஒரு கடனா அந்த கடனை மாத்திரணும். அடுத்து நம்பர் 3, எமர்ஜென்சி ஃபண்ட். அவசர காலத்துல யார்கிட்டயும் போய் நிக்காத அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க உடனே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். உங்க வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறது உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா மன நிம்மதியும் சந்தோஷத்தையும், சேஃப் அண்ட் செக்யூரான ஃபீலிங்கையும் கொடுக்கும். உங்களுக்கு வீடு வாங்கணும், பிடிச்ச கார் வாங்கணும், உங்க குடும்பத்துக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்காம விட்டு நீங்க சேர்த்து வைக்கும் போது, இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மணி முழு சந்தோஷத்தையும் கொடுக்காது. உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எனி லக்ஸுரி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதுக்காகவும் மணியை சேர்த்தோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணியோ வைக்கலாம். நீங்க பணத்தை சேர்த்து வச்சு உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கப்போ எப்படி ஒரு கான்ஃபிடன்ஸும் ஹாப்பினஸும் வருமோ, உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்குறப்போ அதே தான் வரும். பணத்தை மட்டுமே கோலா வச்சு உங்க மத்த கோல்ஸ் ஒதுக்காம உங்களோட எல்லா ஆசெட் கிரியேட்டிங் கோல்ஸையும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுங்க. உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ரோட் மேப்பையும் கிரியேட் பண்ணுங்க. இதுக்காக நீங்க ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணும்போது நீங்க ஒரு 4 விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும். நம்பர் 1, என்னோட கோல் என்ன? அதாவது நான் எந்த லக்ஸுரி பொருளை வாங்கணும், அதை ஏன் வாங்கணும், அது ஏன் எனக்கு அவசியம்னு தோணுது. நம்பர் 2, நான் வாங்கணும்னு நினைக்கிற அந்த லக்ஸுரி பொருள் எவ்வளவு ரூபாய் வரும். நம்பர் 3, அது எனக்கு எப்போ தேவை, உடனேவா இல்ல ஒரு 5 இல்ல 10 வருஷம் கழிச்சா. நம்பர் 4, அதுக்கு நான் எவ்வளவு ரூபாய் எவ்வளவு நாள் சேர்க்கணும் இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க உங்க கோலை அச்சீவ் பண்ண உருவாக்குற அந்த ஆக்ஷன் பிளான் இந்த 4 கேள்விக்கான பதிலா தான் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க ஒரே பேட்டர்ன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட முடியாது. இப்போ நீங்க உங்க 20ஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது ரிஸ்க் இருந்துச்சு இல்ல லாஸ் வந்துச்சுன்னா கூட லாங் டேர்ம் இன்வெஸ்ட் அப்படிங்கறதால அதுல இருந்து நமக்கு பெருசா லாஸ் எதுவும் வர வாய்ப்பு இல்ல. அதே வயசாக ஆக நீங்க உங்க பணத்தை உங்களுக்காகவும் உங்க ஃபேமிலிக்காகவும் சேர்த்து வைக்க தான் பாப்பீங்களே தவிர அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம க்ரோ ஆகுறது அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 35 to 55 அந்த ஏஜ்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிரிசர்வேஷன் ஹையர் தென் growth இப்படிதான் இருக்கணும். நிறைய ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பயப்படுவீங்க. ஆனா அந்த வயசுலயும் நீங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை உங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒதுக்கி தான் ஆகணும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலனாலும் கவர்மெண்ட் பாண்டு, கம்பெனிஸோட டிபென்ச்சர் இந்த மாதிரி ரிஸ்கே இல்லாத விஷயங்கள்ல பயம் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது, என் இன்வெஸ்டிங் அமௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ரிஸ்க் அதிகம் இருக்க மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் ரிஸ்க் எதுவும் இல்லாத மாதிரி டிபென்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாக்கணும். உங்க வயசை 5ல முடியிற நம்பர் வர மாதிரி ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 53 வயசுனா 55 ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து 10 மைனஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஆன்சர் வருதோ அத்தனை % தான் நீங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். மிச்சம் இருக்க அமௌண்ட்டை நீங்க ரிஸ்க் அதிகமா இருக்க பாண்ட்ஸ்ல, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வயசாக நீங்க ரொம்ப அதிகமா ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரொம்ப கம்மியா தான் பண்ணணும். உங்களுக்கான போர்ட்ஃபோலியோல நிறைய டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுக்கோங்க. சிலர் நிறைய ரிட்டர்ன் வருதுன்னு ஒரே விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சுப்பாங்க. அது தப்பான விஷயம். திடீர்னு அந்த விஷயம் லாஸ் ஆச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணமும் வீணா போயிடும். அப்படி போகாம இருக்கணும்னா போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும். நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரிஸ்கை டைவர்சிஃபை பண்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பெரிய லாஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதுதான் ஒரே வழி. இன்வெஸ்ட் பண்றதால மட்டும் நம்ம வருமானத்தை 10x ஆக்கிட முடியாது. நம்ம கிட்ட இருக்க பணத்தை ஜாக்கிரதையா பார்த்து செலவு பண்ணும்போதும் தான் நம்ம வருமானத்தை தக்க வச்சு அதை 10x ஆக்குறதுக்கான சான்ஸ் இன்னும் அதிகமாக்க முடியும். ஆகாறு அளவெட்டி தாயினும் கேடல்லை போகாறு அகலா கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வருமானம் வர வழி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பண்ற செலவு அதிகமாகாம பாத்துக்கங்க. அப்படி இருந்தாலே உங்ககிட்ட செல்வம் அதிகமா வளரும்னு சொல்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கிறத வச்சு இல்லாததை உருவாக்குறது. சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறத பத்திரமா பாதுகாத்துக்கிறது. உங்க வருமானம் அதிகமாகணும்னா இந்த 2 விஷயத்திலயும் உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கணும். உங்க வயசு, உங்க லைஃப் ஸ்டைல், உங்க என்வாயன்மெண்ட் இதெல்லாம் மனசுல வச்சு உங்களுக்கு எது சரியா இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்களே கிரியேட் பண்ணி உங்க வருமானத்தை 10x ஆக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.